வணக்கம். முகவரி நியூஸ் சேனலுக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தற்போது மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி நிலவரங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல திமுக தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட 2 இடதுசாரி அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் கடந்த 2014ல இருந்து 2019 தற்போது 2024 ஆகிய 3 நாடாளுமன்ற தேர்தல்களை அந்த கூட்டணி சந்தித்திருக்கிறது. அதே கூட்டணி ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. அதே கூட்டணி உள்ளாட்சி தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறது. இந்த கூட்டணி உறுதித்தன்மை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் உறுதியாக இருக்கிறது. இந்த கூட்டணி நேரடியாக ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான முழுமையான கிரெடிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் அதுக்கான கிரெடிட். எல்லாரிடையும் அந்த கூட்டணியில் உள்ள எல்லோரையும் வளைஞ்சி, நெளிஞ்சு எல்லோரையும் அரவணைத்து, யாருக்கு எப்படிலாம் அவர்களை கூல் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அந்த உறுதித்தன்மை வாய்ந்த கூட்டணி, அந்த தலைமை பண்பு அனைத்தும் உள்ள ஒரு கூட்டணி எதுன்னு கேட்டீங்கன்னா, அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி மட்டுமே ஒரு உறுதியான கூட்டணி. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டணி பெருந்தன்மை அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு முடிஞ்சு போயிடுச்சு. ஏறத்தாழ காங்கிரஸுக்கு 10 சீட்டு, விடுதலை சிறுத்தைக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2, கொங்கு நாடு பேரவைக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து தேர்தல் களத்திற்கு தயாராகி விட்டார்கள். இன்னும் ஓரிரு தினங்கள்ல அவங்க வேட்பாளரையே அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே தரப்புல எதிர்த்தரப்புல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை அந்த கூட்டணிய அவர் உறுதிப்படுத்தாம இருக்காரு. அதாவது ஒரு கட்சி தலைமைய நம்பகத்தன்மை இழக்கிற அளவுக்கு அவங்களுடைய கட்சி இருந்துட்டு இருக்குது. ஏறத்தாழ ஒரு அதிமுகன்றது தமிழ்நாட்டுல நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன். அதிமுக மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம். அந்த இயக்கம் இப்படி வலுவிழந்து தொண்டர்கள் சோர்வடையக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவிழந்து இருக்கக்கூடாது. அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக, திமுக 2ம் வலுவாக இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். அந்த சூழ்நிலையில அதிமுகன்ற ஒரு கட்சி வலுவிழந்து இருந்தா, அந்த தொண்டர்கள் சோர்வடைந்து போயிருந்தால், அந்த இயக்கம் சோர்வடைந்து போயிருந்தால், அந்த இயக்கம் தோல்வியை சந்தித்தால், தொடர்ந்து தோல்வியை சந்தித்தால், தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும். அப்படின்னு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னமும் அவரு தலைமையினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக இன்னமும் ஒரு உறுதியான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட ஸ்ட்ராங்கா எடுத்து 2 கட்சிகளை எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி தாம் பக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னும் அவருக்கு அந்த தலைமை பண்பு வரவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது. இன்று கூட பாட்டாளி மக்கள் கட்சியோடு அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ அதிமுகவுடன் கூட்டணி முடிவாகிவிட்டது என்று ஒரு தகவல் வருகிறது. இன்னும் ஒரு தகவல் அப்பாவும் மகனும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இது ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது முரண்பாடுனா அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வச்சு அது மூலமாக ஒரு மேலவை உறுப்பினராகி அதன் மூலமாக ஒரு மந்திரி பதவியை அடைந்துவிட வேண்டும் என்பது அன்புமணி ராமதாஸின் நோக்கமாக இருப்பதாகவும், இது எல்லாம் தகவல் மட்டுமே. அதே மாதிரி இருப்பது அப்படின்ற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு.
ஆனா டாக்டர் ராமதாஸுக்கு அதிமுகவுடன் கூட்டணி வச்சு ஒரு கௌரவமான ஓட்டு வாங்கி ஒரு மரியாதையோட நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா ஒரு தகவல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேமுதிகவுடன் இன்னும் பேச்சுவார்த்தை இழுபறியிலே இருந்துட்டு இருக்குது. இன்னும் அங்கேயும் ஒரு முழுமையா நிலைப்பாட்டுக்கு வரல. ஏறத்தாழ வந்து ஒரு பலமான எதிர்க்கட்சி 63 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுக்கு முடியாம தவித்து கொண்டு இருப்பது மிகவும் சங்கடத்திற்குரியது. அது தமிழ்நாட்டிற்கு ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடியது ஒண்ணு. மூன்றாவது ஒரு களம் இருக்கிறது. அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில ஏறத்தாழ சரத்குமார், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசி சண்முகம், ஏறத்தாழ ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த லெட்டர் பேட் கட்சிகள் அனைத்தும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணியோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். எத்தனை கூட்டணி அவர்கள் கைகோர்த்தாலும் சரிதான். அவர்களுடைய ஓட் பேங்க்கு தமிழ்நாடு அளவில் ஏகத்தாழ ஒரு 10% ஓட்டு அவர்களால் பெற முடியும் என்று எல்லா ஊடகங்களும் அரசியல் ஆலோசகர்களும் அரசியல் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களும் ஒரே கருத்து தான். பாரதிய ஜனதா கட்சி ஒரு 10% ஓட் பேங்க் வாங்கும். அதே கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தால் ஒரு 15% ஓட் பேங்காக அது மாறும். அவ்வளவுதான் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை முறை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாலும் அந்த கட்சிக்கு அவ்வளவுதான் ஓட் பேங்க். உங்களுக்கு இதே மாதிரி ஏறத்தாழ வந்து ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கிற காலகட்டத்தில் மூப்பனார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியே தீர வேண்டும் என்று 23 முறை தேர்தல் பிரச்சாரம் என்ற பேர்ல சுத்தி ராஜீவ் காந்தி இங்க ரவுண்ட் அடிச்சு பார்த்தாரு. ஆனா அது இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. சுத்தி ரவுண்டு வந்தாரு. ஆனா ஒரு 26 சீட்டு தான் அவங்களால அன்றைய தேர்தலில் அவங்களால பிடிக்க முடிஞ்சது. அதுக்கு தாண்டி அவங்களால ஒண்ணுமே பிடிக்க முடியல. பட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு ஒரு வலுவான பேக்ரவுண்டு தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த சூழ்நிலைக்கு அந்த கட்சிக்கு 26 சீட்டு தான் பிடிக்க முடிஞ்சது. இன்னும் தேசிய கட்சிகளுக்கு இங்க இடம் கிடையாது. இங்க திராவிட இயக்கங்கள் சாம்ராஜ்யம் தமிழ்நாடு. இங்க எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க. படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து வச்சிருக்கிற ஒரு மாநிலம். எல்லாம் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால இங்க தேசிய கட்சிக்கு இங்க வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால வந்து பிஜேபிக்கு அதிகபட்சமாக பாட்டாளி மக்கள் கட்சி கூடவே அவர்கள் கூட்டணி வைத்தாலும் 15% ஓட் பேங்க் அவர்களால் வந்து வாங்க முடியும். அதற்கு மேல் அவர்களால் 1% கூட கூடுதலாக வாங்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 10% ஓட் பேங்க் மட்டுமே அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இன்னொரு அணி இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தற்போது கரும்பு விவசாயிகளினுடைய சின்னம் இல்லாமல் அவர்களுக்கு என்ன சின்னம் கிடைக்க போகிறது என்றே தெரியவில்லை. இந்த திமுக தலைமையில் கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி என்று 4 அணிகளாக தமிழ்நாட்டில் தேர்தல் களத்துல போட்டியிடப் போகிறார்கள். இந்த 4 அணிகள்ல ஏறத்தாழ எல்லாருமே பிரிந்திருக்கிறார்கள். 2019ல அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க. அந்த தேர்தலில் 40க்கு பாண்டிச்சேரியை சேர்த்து 40க்கு 39 தொகுதிகளை திமுக கூட்டணி பிடிச்சது. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வந்து தேனியில மட்டும்தான் வந்து அதிமுக பிடிச்சது. இப்ப அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தே அவங்களால அப்படிதான் பிடிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில தனியா ஒரு அணியாகவும் அதிமுக தலைமையில ஒரு அணியாகவும் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறதுனால ஏறத்தாழ 50% ஓட் பேங்க் மேல கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியுடைய செல்வாக்கு பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கள நிலவரம் அமோகமாக இருக்கிறது. இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து யாரை கை காட்டுறாரோ இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒருவேளை வந்து ராகுல் காந்தி தலைமையில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்திக்கு பக்கபலமாக இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வழிகாட்டுவார்.
அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.